அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது, இந்த மார்கழி மாதத்தில், இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் நாம் அனைவரும் நம் இல்லங்களில் ஏற்ற வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த அனைத்து தோஷங்களையும் நீக்கும் ஒரு அற்புதமான தீபம். இந்த மார்கழி மாதம் ஒவ்வொரு நாளுமே சிறப்பான நாட்கள். வரக்கூடிய ஒவ்வொரு திதிகளுமே ஒரு திருவிழா மாதிரி தான் நம்ம சில முக்கியமான விஷயங்களை செஞ்சிட்ருப்போம். ஆனால் சில பேரால் தான் அவங்க நினச்ச மாதிரி பூஜைகள், பிரார்த்தனைகள், தீப வழிபாடுகள், பிரம்ம முகூர்த்த பூஜைகள் இதெல்லாம் செய்ய முடிஞ்சிருக்கும். சில பேரால் நினச்ச மாதிரி சில குறிப்பிட்ட காரணங்களால் அவங்களால எந்த பூஜையும் செஞ்சுருக்க முடியாது. பிரம்ம முகூர்த்தத்துலேயும் விளக்கேற்ற முடியாத நிலைமை இருந்திருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் மார்கழி மாதம் முடிவதற்குள் 24 மணி நேரம், அதாவது ஒரு நாள் முழுவதும் உங்கள் வீட்டில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் இறை வழிபாடு செய்த பலனை உங்களுக்கு இந்த ஒரு தீபம் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நான் ஏற்றணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் எந்த தீபமும் ஏற்ற முடியல, கடவுள் வழிபாட்டுக்கே போக முடியல, என் மனசு அதில் போக மாட்டேங்குது, ஆனால் நான் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் இந்த தீபத்தை நிச்சயமாக ஏற்ற. அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக இந்த தீபத்தை இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது மார்கழி முடிவதற்கு. அந்த ஒரு வாரத்துக்குள்ளார என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களோட விருப்பம். அந்த ஒரு நாள் இந்த தீபம் நிற்காமல் உங்களுடைய பூஜை அறையிலையோ அல்லது உங்களுடைய ஹால்லையோ எரியணும். அதை அதுக்கு தகுந்த மாதிரி எந்த நாள் நீங்கள் இருந்து பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 14/1/2024 மார்கழி மாதம் முடிகிறது. 15ஆம் தேதி, ஜனவரி 15ஆம் தேதி தை முதல் நாள் பிறக்கிறது. இந்த தை பிறந்தாலே வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வருடம் இந்த மார்கழி மாதத்தில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்குவதற்காக தான் இந்த தீபத்தை நான் ஏற்ற சொல்கிறேன். ஒரு நாள் முழுவதும் இந்த தீபம் நம்ம வீட்டில் எரியும் போது இந்த தீபத்திலிருந்து வரக்கூடிய வைப்ரேஷன்ஸ் நம்ம வீடு முழுக்க நிறைவாக இருக்கும். அது எல்லா இடத்துக்கும் பரவும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இதோட தாக்கம் நிச்சயமாக போய் வேலை செய்யும். அதனால் இந்த தீபத்தை தவறாமல் ஏற்றுங்க. இந்த தீபம் ஏற்றும்போது அவங்க ஏற்றக்கூடியவர்கள் சுத்தபத்தமாக இருக்கணும். அசைவம் அன்றைய தினம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. குறிப்பிட்ட டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி ஏற்றுறீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் 4:30 மணிக்கோ 5 மணிக்கோ ஏற்றுறீங்கன்னா மறுநாள் காலையில் 5 மணி வரைக்கும் அந்த தீபம் எரியணும். அதனால் நீங்கள் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போயிடுவேன், நான் வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, வீடை லாக் பண்ணிவிட்டு நாங்கள் போயிடுவோம் அப்படின்னா நீங்கள் இதை ஏற்ற முடியாதுங்க. யாராவது ஒருத்தவங்க இந்த தீபத்தை பார்த்துக்கிட்டு அதற்கு தூண்டி விடுவதற்கு, எண்ணெய் தீந்து போச்சுன்னா எண்ணெய் ஊற்றுவதற்கு ஒருத்தவங்க இருந்தால் மட்டுமே இந்த தீப வழிபாடை நீங்கள் ஆரம்பிக்கலாம். இல்லை வயதானவர்கள் யாராவது இருப்பாங்க வீட்டில் அப்படின்னா நீங்கள் தைரியமாக ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போகலாம். அவங்க அதை தீபத்தை சரியாக எரியிற மாதிரி அவங்க பார்த்துப்பாங்க. இப்போது இதற்கு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவதானியம். இந்த நவதானியம் என்னென்ன அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். உங்ககிட்ட இப்போதைக்கு கைவசம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கடையில், டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் நீங்கள் வாங்கிக்கிறதுனா வாங்கிக்கலாம். 50 கிராம் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் இதை மாதிரியே ஒரு பேக்கெட்டாகவே விற்கிது. நம்ம முக்காவாசி பேர் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையை சந்திப்பது இந்த நவக்கிரகத்தால் தான். ஸோ அந்த நவக்கிரகம் இப்போ ஏதாவது ஒரு சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சின்னு வந்துச்சுனாலே நம்மெல்லாம் கொஞ்சம் பயப்படுவோம். நம்ம ராசிக்கு என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் பயப்படுவோம். பரிகாரம் செய்யக்கூடியவர்கள் பரிகாரம் செய்வாங்க. இது அனைத்து நவக்கிரகங்களுக்கும் அவற்றின் அருளை நாம் பெறுவதற்கு இந்த 9 தானியங்களை வைத்து நம்ம இந்த தீபத்தை ஏற்ற போகிறோம். ஸோ இது இல்லைன்னா நீங்கள் வாங்கி ரெடி பண்ணிக்கிட்டு என்னைக்கு ஏற்ற போகிறீங்களோ அன்றைக்கி நீங்கள் சுத்தபத்தமாக தலை குளிச்சுட்டு நீங்கள் இந்த தீபத்தை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் தாராளமாக ஏற்றலாம். இந்த 9 தானியங்கள் எந்தெந்த தானியங்கள் எந்தெந்த கிரகத்துக்கு அப்படின்னு நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணுங்க. முதல்ல கோதுமை, இது சூரிய கிரகத்துக்கு. சந்திரனுக்கு உரிய தானியம் நெல். குருவுக்கு உரிய தானியம் இதை மாதிரி
கடலை, வெள்ளை கொண்ட கடலையோ அல்லது கருப்பு கொண்டை கடலையோ. ராகுக்கு ஏற்ற தானியம் வந்து உளுந்து, புதனுக்கு பச்சை பயிறு, சுக்கிரனுக்கு மொச்சை, கேதுக்கு கொள்ளு, சனி பகவானுக்கு எள்ளு, அதுக்கப்புறம் செவ்வாய்க்கு முழு துவரை இருக்குது. இது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தோரம்பருப்பை கூட நீங்கள் ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். இதெல்லாம் புதுசாக தான் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எங்கள் வீட்டில் இது எல்லாமே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதிலிருந்து நீங்கள் ஒரு கைப்பிடி எடுத்து இதா மாதிரி ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் ஒரு கைப்பிடி, இல்லை சின்ன தட்டாக இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 9 தானியங்களையும் நீங்கள் கலந்து வைங்க. அதற்கு மேலே ஒரு பெரிய அகல் எடுத்துக்கோங்க. பெரிய அகல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் நின்று எரியும். ஸோ ஒரு நாள் முழுவதும் எரியணும் இல்லையா, அதனால் இதை மாதிரி எடுத்துக்கோங்க. திரி வந்து நல்ல கொஞ்சம் திக்கான திரியாக எடுத்துக்கோங்க. சுத்தமான நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ விட்டு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாங்க. இப்போ நம்ம தீபத்தை ஏற்றிடலாம். இப்போது நம்ம நவதானியங்களை இதை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாச்சு. நிறைய பேர் இதுவா துவரை அப்படின்னு யோசிக்கலாம். இதுதாங்க முழு துவரை. ஸோ இதை நம்ம உடைச்சோன்னா 2ஆக வந்து இது இருக்கும். ஸோ இது இப்படி இந்த அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன், ஏன்னா இது டெமோ பர்பஸ்க்காக அப்படிங்கிறதால. திரி வந்து ரெட்டை திரியை நீங்கள் நல்லா திரித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் இதை எடுத்து இப்படி வச்சுடுங்க. வச்சுட்டு இந்த பூக்கள் வந்து அலங்காரத்துக்கு ஏதாவது பூக்கள் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இந்த தீபம் ஏற்றும்போது சில பேர் கேட்பாங்க, நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு நான் இந்த தீபம் ஏற்றலாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படியும் நீங்கள் செய்யக்கூடாது, அதுவும் தவறான ஒரு விஷயம். இப்போது நம்ம தீபத்தை ஏற்றிட்டு இந்த 9 1 ரூபாய் நாணயங்கள் நமக்கு ரொம்ப முக்கியங்க. இதை வந்து ஓம் சூரியனே போற்றி, ஓம் சந்திரனே போற்றி அப்படின்ட்டு நீங்கள் தீபம் ஏற்றினதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு காசாக வைக்கணும். நவக்கிரகங்களோட பேர் நம்மளுக்கு தெரியும் இல்லை, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, வெள்ளி. அதான் வெள்ளினா சுக்கிரன், அதுக்கப்புறம் சனீஸ்வரன், ராகு, கேது. இந்த 9 பெயர்களுக்கும் ஒவ்வொரு 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து வையுங்க. இந்த 1 ரூபாய் நாணயத்தை அடுத்த நாள் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு நம்ம உண்டியலில் இதை போட்டுடலாம். பிள்ளையார் கோவில் எங்கே பார்த்தாலும் இருக்கும். ஸோ பிள்ளையார் கோவில் உண்டியலில் இந்த நாணயத்தை போட்டுடுங்க. இந்த நவதானியங்களை நீங்கள் கால்படாத இடத்துல எடுத்து கொட்டிடுங்க. ஏன்னா இது ஒரு நாள் முழுக்க எரிந்தது இல்லையா, இது வந்து ஒரு பரிகாரத்துக்கு பயன்படுத்தின நவதானியங்கள். அதனால் இதை பறவைகளுக்கு கூட இதை நம்ம வைக்கக்கூடாது. தீபம் ஏற்றுவதற்கு முன்பு விநாயக பெருமானையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு அனைத்து தோஷங்களும் என்னை விட்டு போக வேண்டும்னு நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டு ஏற்றுங்க. நம்ம ரொம்ப அழகாக தீபத்தை ஏற்றிட்டோம். ஸோ இதை எல்லாருமே செய்யுங்க. ஏன்னா நம்மளுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது, கிட்டத்தட்ட 7 நாட்கள் இருக்குது மார்கழி மாதம் முடிவதற்கு. ஸோ அந்த மாதம் முடிவதற்குள்ளே இதை வந்து ஒரு நாள் நீங்கள் சுத்தபத்தமாக இருந்து ஏற்றுங்க. நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் பிறக்கின்ற தை மாதத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.